சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்கள் மேலே ரொம்ப அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு தேவன், அதாவது அக்கறை உள்ள ஒரு தேவன். நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் நிறைய பேர் பாவத்தில், சாபத்தில், வியாதியில், பிசாசினால் பாதிக்கப்பட்டு அப்படியே பயத்தில், கலக்கத்தில், வேதனையில் வாழ்கிறதை பார்த்து ஆண்டவருடைய உள்ளம் பரிதபிக்கிறாரு. அவர் மனது உருகுகிறார். ஆகவே தான் நீங்கள் விடுதலை பெற, ரட்சிக்கப்பட, சுகம் பெற, வல்லமை பெற்றுக்கொள்ள இந்த மாதிரி இந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி மூலமாய் உங்களுக்கு வாய்ப்புகளை ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கிறார். கடந்த நாட்களில் பாருங்கள், நிறைய பேர் விடுதலை பெற்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, நீங்கள் பார்க்குறீங்கள. இன்றைக்கு கூட ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்து இன்றைக்கு இயேசு என்கிட்ட பேசணும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு காத்திருக்கிறீங்கள. கட்டாயம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கணும்ல, ஜெபிக்க காத்திருக்கிறீங்க தானே. அப்போ சில சாட்சிகளை நான் உங்களுக்காக முதல்ல வாசிக்க போகிறேன். அந்த சாட்சிகளுக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் ஆண்டவர் அற்புதம் செய்துட்டான்னு அனுப்புகிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. நேரம் கருதி நாங்கள் சில சாட்சிகளை தான் உங்கள் முன்பாக வைக்கிறோம். சரியா? உங்களுக்கும் இது மாதிரி அற்புதம் நடந்திருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது ஆண்டவர் அனுமதித்தால் நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு பேசி அது உண்மை என்பதை அறிந்த பிறகு எங்களுடைய வீடியோ டீம் வந்து உங்களுடைய சாட்சிகளை வீடியோவில் எடுப்பாங்க. நீங்கள் இது மாதிரி எழுதியும் அனுப்பலாம். இங்கே வாசிக்கிற எந்த சாட்சியுமே யாரோ எழுதி அனுப்பின உடனே வாசிப்பது இல்லை. அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஊர், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய முழு அட்ரஸ் எங்கிட்ட இருக்கும். அவங்க ஃபோன் நம்பருக்கு நாங்கள் திருப்பி ஃபோன் பண்ணி என்ன நடந்ததுன்னு தெளிவாக விசாரித்து அது உண்மைதானா என்பதை கன்ஃபார்ம் பண்ணின பிறகு தான் உங்களுக்கு வாசிக்கிறோம். என்றால் அவங்களுடைய எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது, அவங்கள பற்றின முழு விவரங்களும். அப்படி இல்லாத ஒருவருடைய சாட்சியெல்லாம் நாங்கள் வாசிப்பது இல்லை. இயேசுவுக்கு பொய் சாட்சியெல்லாம் யாரும் சொல்லணும் அவசியம் கிடையாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால் அவர் செய்கிற அற்புதங்கள் ஏராளம். இப்போ இந்த சாட்சியை நீங்கள் கேட்டுட்டு ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறாரு. இன்றைக்கி உங்களுக்கு சுகம், விடுதலை, என்ன வியாதியாக இருக்கட்டும் இயேசு விடுதலை தருவார். என்ன மாதிரி பாவ பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் இந்த சாட்சியை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். எப்படி ஜெபிக்கணும் என்பதை அறிந்து கொள்ளுவீங்க. முதலாவது சகோதரி சகாயமேரி, கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த சகோதரி சகாயமேரி. அவங்களோட வாழ்க்கையில் நீண்ட நாளாக இருந்த ஒரு வியாதியை இயேசு எப்படி குணமாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி அற்புதம் நடக்கும். எனக்கு கடந்த 30 வருடமாய் ஆஸ்துமா பிரச்சனை இருந்தது. அடிக்கடி மூச்சு இழைப்பு இருப்பதினால் என்னால் எந்த வேலையையும் முழுமையாக செய்ய முடியாது. வெயில் நேரமாக இருந்தாலும் சரி, குளிர் நேரமாக இருந்தாலும் சரி, 2 சூழ்நிலையிலும் நான் மிகவும் கஷ்டப்படுவேன். எந்த நேரமும் சுடு தண்ணீர் தான் குடிப்பேன். நான் மூச்சு விட முடியாமல் சிரமப்படும் நேரம் எல்லாம் இன்ஹேலர் வைத்தால்தான் என்னால் மூச்சு விட முடியும். ஒரு நாளில் 4 மாத்திரைக்கு மேலாக போட்டும் கூட எனக்கு எந்த தீர்வும் இல்லாமல் இருந்தேன். மருத்துவர்களும் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட்டு கொண்டே தான் இருக்க முடியுமே தவிர இதற்கு தீர்வு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இது சுகமாக்க முடியாது, வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போட்டு அப்படியே நீங்கள் வாழணும், அவ்வளோதான் சொல்லிவிட்டார்கள். உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்து வந்தேன். 2023 மார்ச் மாதம், அதாவது இந்த மாதத்தின் முதல் வாரத்தில், இந்த மாதம்தான் முதல் வாரத்தில் நடந்த அற்புத பெருவிழா நிகழ்ச்சியை என்னுடைய செல்ஃபோனில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். கடைசி ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபித்தீர்கள். நானும் உங்களுடன் சேர்ந்து என் இதய பகுதியில் கை வைத்து ஜெபம் செய்தேன். பார்த்தீங்களா, அவங்க ஜெபித்தாங்க வீட்டில் இருந்து. அவங்க கர்நாடகா மாநிலத்தில் இருக்காங்க. 30 வருஷ வியாதி, டாக்டர்ஸ் இதை குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள விசுவாசம், 30 வருஷ வியாதிங்க, சாகு வரைக்கும் மாத்திரை தான் போடணும் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, சுகமாகுமா? இயேசுவால் குணமாக்க முடியும். அந்த விசுவாசத்தோடு கை வைத்து ஜெபிக்கிறாங்க. நான் உங்களுடன் சேர்ந்து என் இருதய பகுதியில் கை வைத்து ஜெபம் செய்தேன்.
இயேசுவே, என் ஆஸ்துமா வியாதியை குணமாக்குங்க என்று நான் சொல்லி ஜெபித்த அந்த ஜெப நேரத்திலே என் உடம்பிலிருந்து ஒரு பாரம் இறங்கினதை போல் உணர்ந்தேன். இது ஆண்டவருடைய பிரசன்னம். அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு பிரசன்ன கூட இருக்கிறதுனால அவங்க ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு அவங்களோட உடம்பிலிருந்து ஒரு பாரம் இறங்கினதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க உணர முடிகிறது. கண்ணால் எதையும் பார்க்க முடியல, ஆனால் உணர முடிகிறது. ஆண்டவருடைய தொடுதல் என்பது. என் உடம்பிலிருந்து ஒரு பாரம் இறங்கினதை போல் உணர்ந்தேன். அதன் பின் ஒரு பெரிய மாற்றத்தை நான் உணர முடிந்தது. மறுநாளில் இருந்து எனக்கு மூச்சு இழைப்பு ஏற்படவில்லை. இப்பொழுது குளிர்ந்த ஆகாரங்கள் சாப்பிடுகிறேன். எல்லா இடத்திற்கும் எல்லா நேரத்திலும் சென்று வருகிறேன். எனக்கு ஒன்றும் செய்யவில்லை. நான் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். 30 வருடமாக எனக்கு இருந்த ஆஸ்துமா நோயிலிருந்து இயேசுதான் ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டளையிட்டார். இயேசுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன். 30 வருஷ வியாதி. அதனால் எத்தனை வருஷ வியாதியாக இருந்தாலும் இயேசுவால் குணமாக்க முடியும். நீங்கள் இது தீர்க்க முடியாத வியாதி என்பதாய் நினைக்காங்க. இயேசுவால் முடியும். நீங்கள் விசுவாசித்து இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யணும். அவர் அற்புதம் செய்வார். ரெண்டாவது, சகோதரி ஷாலினி சென்னையிலிருந்து இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். கவனமாக கேளுங்க. கடந்த 5 வருடங்களாக நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஒத்துக்கொள்ளாது. உடனே வாமிட் பண்ணிவிடுவேன். என் வயிறு எப்பொழுதும் வலித்து கொண்டே இருக்கும். நான் வாந்தி எடுப்பதினால் என்னுடைய தொண்டை பகுதி புண் ஆகி இருந்தது. தினந்தோறும் வாந்தின்னா என்ன ஒரு வேதனை இல்லை, ஒரு கொடூரமான காரியம். 5 வருஷம் தினமும் வாந்தி கூடவும் வயிறு வலித்து கொண்டே இருக்குமா. மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்ததில் உங்கள் வயிற்று பகுதியில் ஒரு சிறு கட்டி மற்றும் ஒரு காற்று குமிழ் போன்று இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் மருந்து எடுத்து பின்னர் மறுபடி வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். நான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் கூட எனக்கு வாமிட் நிற்கவில்லை. ஏதோ பெரிய வியாதி எனக்கு வந்துவிட்டது என்று எனக்குள் அவ்வளவு பயம் வந்துவிட்டது. அதனால் நான் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு செல்லவில்லை. பயம், பெரிய வியாதி அவ்வளோதான் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம். 5 வருஷம் இல்லை, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற மரண பயமும் எனக்குள் வந்துவிட்டது. மரண பயம் சூழ்ந்த இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து நானும் ஜெபித்து வந்தேன். இயேசு எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனாலும் எந்த மாற்றமும் எனக்கு ஏற்படவில்லை. சோர்ந்து போன மனநிலையில்தான் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இதே நிகழ்ச்சியில் அற்புத பெருவிழாவாக நடத்தப்படுகிறது. அன்றைக்கு மெயினாக உங்களுடைய சுகம் விடுதலைக்காக ஜெபிக்கப்படும். அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. உடனே அற்புதம் நடக்கலை. சில வாரமாக அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. சில சமயம் உடனே அற்புதம் நடக்கலைன்னு உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இயேசுவை பிடித்து கொள்ளணும். இயேசு அதெல்லாம் பார்ப்பார். சும்மா வெறும் சுகத்துக்காக வந்துட்டு போயிடுவானா அல்லது உண்மையாக என் மேல் அன்பு விசுவாசம் வைப்பானா, இவள் வைப்பாளான்னு ஆண்டவர் கவனித்து பார்ப்பார். நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரை பிடித்து கொண்டால் தான் அற்புதம் செய்வார். பாருங்கள், அவர் சொல்கிறாங்க, அந்த அற்புத பெருவிழா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப வேளையில் என்னை அறியாமலேயே மிகவும் அழுது பாரத்தோடு என் வியாதியை என்னை விட்டு எடுத்து போடுங்க இயேசுவே என்று கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். அன்றைக்கி தான் உடைந்து அழுது இயேசுவை கூப்பிட்றாங்க. நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி, ஷாலினி, உன் வியாதியை ஆண்டவர் உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். அவங்க என்ன ஜெபிக்கிறாங்களோ அப்படியே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பாருங்களேன், அவங்க இருக்கிறது சென்னையில், நான் 4 மாவட்டத்தில் இங்கேருந்து உங்களோட பேசுகிறேன். அங்கேருந்து அந்த பெயர் உள்ளவங்க இன்ன வியாதிக்காக இப்படி தான் ஜெபிக்கிறாங்கன்னு மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு தெரியும். அதுதான் இயேசு. உன் மரண பயம் மாறுகிறது. இதில் வியாதியை எடுத்து போட்டு மரண பயம், இந்த 2 தான் உடைய பிரச்சனை. 2ஐயுமே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். இயேசு என்னை மறந்துவிடவில்லை, என்னையும் நினைத்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை துதித்தேன். இப்பொழுது எந்த வாமிட் பிரச்சனையும் இல்லை.
வயிற்று வலியும் எனக்கு இல்லை, நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன். 5 வருடமாக இருக்கிற இந்த வேதனையில் அற்புத சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு அற்புதம். இதில் மாய மந்திரம் குறி சொல்கிற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஆண்டவர் நமக்கு தரும்போது அதில் 9 வரங்கள் இருக்கிறாரு. அதில் அறிவை உணர்த்துகிற வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்கிற வரம், சுகமளிக்கிற வரம், விசுவாச வரமெல்லாம் இருக்கிறாரு. அந்த நேரம் ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த வரம் கிரியை செய்யும் போது இந்த மாதிரி ரொம்ப பாரத்தில் அழுது கண்ணீர் வடிக்கிற அவங்களுடைய பெயர்கள், அவங்களுடைய பிரச்சனையை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவங்களுக்கு சொல்லி சுகம் கொடுப்பார். எல்லாருக்கும் அப்படி செய்யணும் அவசியம் கிடையாது. சிலர் ரொம்ப நொறுங்குண்டு கதறும்போது அவங்களுக்கு அதை செய்வார். அதனால் இயேசுக்கு தான் எல்லாமே தெரியும். இப்பொழுது அடுத்து சகோதரி கோகிலா, சென்னை. இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். நல்ல கவனிங்க. கேன்சர் வியாதி, டாக்டர்ஸ் கைவிட்டாங்கன்னு கலங்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு தொடுவார். எனக்கு திருமணமாகி 10 வருடம் கழித்து எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு இயேசு ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். என்னுடைய மகளுக்கு 1.5 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய வலது மார்பு பகுதியில் வீக்கம் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது மார்பு பகுதியில் இருப்பது கேன்சர் கட்டி. அதனால் உன்னுடைய வலது மார்பையே அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக மீண்டும் கட்டியை பரிசோதனை செய்வதற்காக ஒரு தேதியை அவர்கள் குறித்திருந்தார்கள். எனக்கு கேன்சர் என்று சொன்ன நேரத்திலிருந்து பயமும் அழுகையும் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. பரிசோதனைக்காக குறிக்கப்பட்ட அந்த நாளின் காலையில் சத்தியன் டிவியில் காலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பான இயேசுவோடு இருக்கிறார் நிகழ்ச்சியில் நீங்கள் தேவ செய்தி அளித்து ஜெபம் செய்தீர்கள். சத்தியன் டிவியில் தினமும் காலை 6லேருந்து 7 வரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சி தினமும் இருக்கிறது. அதில் செய்தி சொல்லி ஜெபிக்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க. ஜெப நேரத்தில் கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுத்தீர்கள். நீங்கள் ஜெபித்தது எனக்காகவே ஜெபித்தது போன்று இருந்தது. நானும் உங்களோடு இணைந்து இயேசுவே இந்த கேன்சர் வியாதியை மாற்றுமென்று ஜெபம் செய்தேன். அதன் பின்பதாக என் இருதயத்தில் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் அடைந்ததை உணர்ந்தேன். இல்லை, இந்த பயம் மாறிட்டு கலக்க மாறிட்டு ஒரு சமாதானம். அதுதான் இயேசு நம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார் என்பதற்கான நிச்சயம் நம்முடைய உள்ளத்தில் தெளிவாக தெரியும். ஜெபம் முடிந்ததற்கு பிறகுதான் மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதனைக்காக படுக்கையில் படுக்க வைக்கப்பட்ட பொழுது அங்கே கொண்டு பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. இயேசு என் அருகில் நிற்பதை நான் தரிசனமாக கண்டேன். இல்லை, அவங்க கண்ணீரோடு ஜெபித்ததை பார்த்து அவங்க பயப்படுறாங்கல்ல. இயேசு அந்த ஆஸ்பத்திரியில் படுக்க பக்கத்தில் வந்து நிற்கிறார். அவங்க பார்க்குறாங்க தரிசனத்தில். இயேசு என் தலையில் கை வைத்து பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு மறைந்து விட்டார். ஆப்ரேஷன் அந்த ஆஸ்பத்திரியில் அவங்கள பரிசோதிக்க போகிற அந்த பெட்டில் படுத்திருக்கும் போது இயேசு தரிசனமாகி நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு மறைந்துட்டார். அந்த நொடியிலிருந்து ஒரு பெரிய தைரியம் எனக்கு வந்தது. என்னிடத்தில் இந்த பயம் முற்றிலும் விலகினது. அதுதான் இயேசு. இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்துட்டால் பயம் விலகிறோம். பயத்தை எடுத்து போட்டுருவார், விலகியது. பரிசோதனையின் ரிசல்ட் வந்தபோது மருத்துவர்கள் ஆச்சரியத்தோடு கேன்சருக்கான எந்த அறிகுறியும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். கேன்சர் என்று கன்ஃபார்ம் ஆகி மறுபரிசோதனையில் இல்லை என்று வந்தது. மருத்துவர்களுக்கு பெரிய ஆச்சரியம், என்ன நடந்தது என்று. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். கேன்சர் வியாதியை மறைய பண்ணி என் ஜீவனை பாதுகாத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி ஒரு ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு ஆண்டவரை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா, பார்த்துருக்கிறீங்களா? அவர் தொட்டு சுகமாக்கி நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு பக்கத்தில் வந்து பேசி எந்த காசும் கொடுக்கல. ஏசு அவங்களுக்கு தோன்றி 4 மாடிக்கு நடந்து வா, நீ இப்படிலாம் வரணும், காலில் செருப்பு இருக்கக்கூடாது, உன்னை வருத்தி வந்தால் நான் உனக்கு நன்மை செய்வேன், தோஷம் மாறும். அப்படி ஈசு சொன்னாரா? இலவசம். பாவ மன்னிப்பு இலவசம், சுகம் இலவசம், விடுதலை இயேசுக்கிட்ட எல்லாம் இலவசம். ஏன்னா அவர் கடவுள், அவர் மனிதன் அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட கற்பனை தெய்வம் அல்ல.
அவர் மெய்யான ஆண்டவர். அவர் நம்முடைய உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். உனக்காக நான் சிலுவை சுமந்து, உனக்காக எல்லாத்தையும் சிலுவையில் நான் ரத்தம் சிந்தி மறித்து சுகத்தை உண்டாக்குனேனே, நீ விசுவாசித்தா போதும், நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்கிறார். அவ்வளோதான். நீங்கள் இயேசுவை தேடி எங்கும் போக வேண்டாம், காசு செலவு பண்ண வேண்டாம். வீட்டில் இருந்துக்கிட்டே விசுவாசத்தோடு கூப்பிடுங்க, அற்புதம் நடக்கும். கேன்சர் வியாதி இன்றைக்கு சுகமாகும். இன்னொரு சகோதரி விஜிலா, கோயமுத்தூர், இந்த சாட்சி கூட நீங்கள் கேளுங்க. இயேசு எப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறான்னு பாருங்களேன். எனக்கே வாசிக்க இயேசு எவ்வளோ மகிமையானவர் நினச்சி அவரை துதித்து கொண்டே இருக்கலாம். அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்கள். நான் ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக பணி செய்து வருகிறேன். எனக்கு கடந்த 20 வருடமாக அல்சர் வியாதி இருந்தது. சாப்பாட்டில் சிறிதளவு காரம் சேர்த்தாலும் கூட வயிற்றில் பயங்கரமாக வலி மற்றும் எரிச்சல் ஏற்படும். 20 வருடத்தில் ஒரு நாள் கூட நான் பசி எடுத்து சாப்பிட்டதே இல்லை. 3 வேளையும் சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே சிறிதளவு சாப்பிடுவேன். 20 வருஷம். அல்சருக்கு மருந்து மாத்திரை எடுத்தால் பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் நான் மாத்திரைகள் எதுவும் எடுக்கவில்லை. நான் காரம் சாப்பிடாததால் வீட்டில் எல்லாருமே காரம் இல்லாமல் தான் சாப்பிடுவார்கள். பத்தியம். அதனால் வீட்டில் எல்லாருக்குமே அப்படி மாறிட்டாங்க. என்னால் வீட்டில் எல்லாருமே பத்திய சாப்பாடு தான் சாப்பிட வேண்டி இருக்கிறதே என்று நினைத்து வேதனைப்படுவேன். கடந்த பிப்ரவரி மாதம் அற்புத பெருவிழா, அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை எனது செல்போனில் ஜெபத்தோடு நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் உங்களுடன் இணைந்து, ஏசப்பா எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க என்று கண்ணீரோடே ஜெபித்தேன். 20 வருஷ வேதனை இல்லை, அதனால் கண்ணீரோடு ஜெபித்தாங்க. அப்பொழுது நீங்கள், விஜிலா, உன்னுடைய ஜீரண உறுப்புகளை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். உன் குடல் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது என்று என்னுடைய பெயரை சொல்லி வியாதியை சொல்லி கூறினீர்கள். இந்த அற்புதம் எனக்குத்தான் என்று நான் விசுவாசத்தோடு நன்றி சொன்னேன். அன்றே ஜெபித்துவிட்டு சாப்பிட்டேன். பெரிய ஆச்சரியம். 20 வருடத்தில் எனக்கு வராத ஏப்பம் சாப்பிட்ட பின்பு முதல் வந்தது. மறுநாள் காலையிலேயே எனக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. ஆச்சரியமாக இருந்தது. ஜெபத்திற்கு பிறகு இப்பொழுது 3 வேளையும் பசி எடுத்த பின்புதான் சாப்பிடுகிறேன். 20 வருஷம் பசியே இல்லாமல் கடமைக்காக சாப்பிட்டது. என்ன கொடூரமான வேதனை பார்த்தீங்களா? கார வகைகளையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு இப்பொழுது வயிற்றில் வலியோ எரிச்சலோ எதுவும் இல்லை. இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும் என்று கேட்டபோதே என் பெயரை சொல்லி அழைத்து 20 வருடமாயிருந்த பிரச்சனையை ஒரு நொடி பொழுதில் இயேசு குணமாக்கினார். என் குடும்பமே எனக்கு நடந்த அற்புதத்திற்காக இயேசுவை துதித்து மகிழ்கிறது. 20 வருஷ வியாதி, இது மாதிரி ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிற இயேசு அந்த அற்புதமான இயேசு உங்களை நேசித்து வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே என்று அவரை கூப்பிடுங்க. அவரை விசுவாசிங்க. அவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிங்க. இந்த ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால பேசுகிறார். இன்னும் ஒரு சாட்சியை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சகோதரி லலிதா, நாகர்கோவில். பாருங்கள், இந்த மாதிரி பிரச்சனையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. எனக்கு 2 மகள்கள். என்னுடைய மூத்த மகள் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். +2 படிக்கிற ஒரு மாணவி. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நன்றாக இருந்த என் மகளுக்கு திடீரென இரவில் ஒரு போராட்டம் ஏற்பட்டது. பிறகு அவளுக்குள் ஒரு பயம் வந்து தனிமையாக இருக்க பயப்படத் தொடங்கினாள். ஏதோ ஒரு உருவம் தெரிவதாக அவள் கூறிக்கொண்டிருப்பாள். நாளாக இந்த பிரச்சனை அதிகமானது. இரவு நேரத்தில் தூங்கவே மாட்டாள். எப்பொழுதும் கண்ணுக்கு முன்பாக பாம்பு தெரிகிறது என்றும் கருப்பான ஒரு உருவம் இருக்கிறதாகவும் கூறிக்கொண்டே இருப்பாள். விடியும் வரை தூங்கவே மாட்டாள். இரவு நேரத்தில் ஒரு குரல் என்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுவாள். தற்கொலை செய்து கொள், இனி உன்னால் வாழ முடியாது என்று அந்த குரல் பேசிக்கொண்டே இருப்பதாக பயந்து அழுவாள். வீட்டில் சமைத்து வைத்த சாப்பாடு வேண்டாம், கடையில் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட கேட்பாள். சாப்பிடுகிற தட்டில் பாம்பு துண்டுகளாக இருக்கிறது என்றும் உயிரோடு பாம்பின் தலை தெரிகிறது என்று பயந்து தட்டை எறிந்து விடுவாள். இதனால் அவள் சரியாக சாப்பிடவே மாட்டாள்.
இதனால் 5 மாதங்களாக அவள் பள்ளிக்கும் செல்லவில்லை. நாங்கள் குடும்ப ஜெபம் செய்யும்படி கூப்பிடுவோம். உடனே எங்கள் அனைவரையும் பயங்கரமாக அடிப்பாள். அவள் உடம்பில் காயம் ஏற்படும் அளவிற்கு அவளையே அவள் தாக்கி கொள்ளுவாள். மேலும் அவள் சாதாரணமாக இருக்கும் பொழுது செல்போனில் வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டிருப்பாள், சீரியல் பார்த்து கொண்டிருப்பாள். நான் செல்போனை பார்க்கக்கூடாது என்று கூறினால் உடனே எங்களை அடித்து காயப்படுத்தி விடுவாள். என் மகளின் எதிர்காலத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் அழுது நாங்கள் சோர்ந்து விட்டோம். இந்த சூழ்நிலையில்தான் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் மகளின் விடுதலைக்காக குடும்பமாக தேவனுடைய கூடாரத்தில் தங்கியிருந்து ஜெபிக்க வந்திருந்தோம். அப்பொழுது தேவனுடைய கூடாரத்தில் உள்ள ஆலோசனை மையத்தில் இருந்த ஒரு ஊழியக்காரர் என் மகளை பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க செய்தார். அவள் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தாள். அதன் பின்பதாக பயங்கரமாக அலைக்கழித்து மயங்கி கீழே விழுந்தாள். பார்த்தீங்களா, மனம் திரும்பின உடனே அந்த ஆவியால் இருக்க முடியல. இயேசு உள்ளத்தில் வந்துட்டால் பிசாஸ் தன்னால் போய்த்தான் ஆகணும். ஓட ஆரம்பித்து விழுந்தாள். ஜெபத்திற்கு பிறகு அவளிடத்தில் நல்ல மாற்றம் காணப்பட்டது. அதன் பிறகு நன்றாக சாப்பிட ஆரம்பித்தாள். ஜெப கூடாரத்தை விட்டு 3 நாளைக்கு பின்புதான் வீட்டிற்கு சென்றோம். வீட்டிற்கு வந்ததும் ஏதாவது பிரச்சனை ஆகுமோ என்று பயந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக இருக்க தொடங்கினாள். அதன் பிறகு அவளுக்குள் எந்த பயமும் இல்லை. இப்பொழுது வரை என் மகள் நன்றாக இருக்கிறாள். பள்ளிக்கு சென்று 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு பொது தேர்வையும் எழுத ஆரம்பித்து விட்டாள். இப்பொழுது காலையிலும் இரவிலும் தனி ஜெபம் செய்கிறாள். குடும்ப ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறாள். என் வாலிப மகள் பிரச்சனையில் இருந்தபோது குடும்பமே தவித்த போனது. ஆனால் இயேசு எங்களை வெட்கப்பட விடாமல் என் மகளுக்கு ஒரு பூரண விடுதலை கொடுத்து பரீட்சையும் எழுத வைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசுவுக்கே கோடான கோடி நன்றிகள் வாழ்நாள் முழுவதும் செலுத்துவோம். பார்த்தீங்களா, 12வது படிக்கிற மகள், இளம் வாலிப மகள், அசுத்தாவி போராட்டம். இந்த உலகத்தில் மந்திரவாதம், பில்லி, சூனிய, பிசாசனில் ஏராளம் இருக்கிறார். நிறைய பேர் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் அது இருக்குது. அதான் உண்மை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னையே காயப்படுத்தி கொள்ளுவது, இரவு நேரத்தில் பயம், சர்ப்பத்தின் ஆவி. பாருங்களேன், எப்படி அந்த கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சால் எப்படி தூங்க முடியும்? இந்த மாதிரி பிசாசின் போராட்டத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் கலங்குறீங்களா? இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு வந்துட்டால் பிசாசு ஓடித்தான் ஆகணும். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க. எங்கள் வாழ்க்கையில் வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. இயேசு வந்துட்டால் இருள் விலகித்தான் ஆகணும். அதனால் இன்றைக்கு பாருங்கள், அந்த மகள் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட உடனே அசுத்தாவி வெளியேறி விட்டது. அதனால் அதைத்தான் செய்யணும். சரி, இப்போ 2 வீடியோவில் சாட்சியை சில நிமிட நேரம் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்த பிறகு ஜெபிக்க போகிற ரெடியாக இருங்க. ஜெபிக்கும் போது இயேசு இயேசு எல்லாம் குடும்பமாக இருந்தால் ஒரு மனமாக ஜெபிக்கணும். யாராவது பாவத்தில் கட்டுண்டவர்கள் இருந்தால் அவங்கள ஜெபிக்க வைங்க. பிசாசு பிடியில் இருந்தால் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு ஜெபிக்க வைக்கணும். உங்கள் சிறு பிள்ளைகள், பிள்ளைகள், வாலிப தம்பி யாருக்காவது அப்படி இருந்தால் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்க, இந்த பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுங்க அப்படி சொல்லணும். அப்படி அறிக்கையிடும் போது தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ வியாதியஸ்தர் மீது கை வைத்து ஜெபிக்கணும். இப்போ அந்த 2 சாட்சியை நீங்கள் பார்க்க. ஒன்று சகோதரி அனீஷ், தூத்துக்குடியிலிருந்து சகோதரி அனீஷ். அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் என்ன நடந்தது அதை பாருங்கள். அந்த பெற்றோருடைய ஜெபம், அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு அற்புதமான ஒரு சுகத்தை இந்த கூட ஒரே நாளில் எல்லாத்தையும் நார்மலாக்கிட்டார். அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை, உங்களுடைய ஜெபத்தின் வல்லமை. ஆனால் விசுவாசத்தோட உண்மையான இருதயத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது அவங்க அந்த வியாதி எனக்கு தந்துருங்க அப்படி ஜெபிக்கக்கூடாது. அது தவறான ஜெபம். நீங்கள் அப்படி ஜெபிச்சிங்கன்னா உங்கள் விசுவாசத்தின்படி ஆகி போயிடும். அதனால் அந்த மாதிரிலாம் ஜெபிக்கக்கூடாது. இந்த வியாதி நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க, அதனால சுகம் கொடுங்க, அப்படி தான் நம்ம எப்போவுமே ஜெபிக்கணும். சரி, இன்னொரு சாட்சியை பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். சகோதரர் அம்பேத்கர், வேலூர்லேருந்து சகோதரர் அம்பேத்கர். இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். மதுபான பழக்கம், சூதாட்ட பழக்கம், நிறைய பாவ பழக்கம் அடிமையாக இருக்கிறீங்களா? இந்த சாட்சியை கேளுங்க. நிறைய பேருடைய பிரச்சனை பாவம், மதுபானம், போதை வஸ்துகள். ஐயோ பழகிட்டேனே, சிக்கிட்டேனே, விட முடியல, சமாதானம் போயிட்டு பணமெல்லாம் வீணாகுது, சரீரம் பாதிக்கப்படுது, குடும்ப சமாதான உறவுகள் பாதிக்கப்படுது. ஏராளமான குடும்பங்கள். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா?
இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். அதெல்லாம் விட முடியாதுங்க. 38 வருஷம் நான் சின்ன வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கடவுளே வந்தாலும் என்னை மாற்ற முடியாது. நீங்கள் கடவுள்னு நினைக்கிற யார் வந்தாலும் மாற்ற முடியாது. மெய்யான ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் தான் விடுதலை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து என்பது தான் அவருடைய பெயர். எப்படி அவரால் மட்டும் விடுதலை கொடுக்க முடியுதுங்க அப்படின்னா, மனிதனுடைய பாவத்துக்காக அவர் தான் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்து ரத்தம் சிந்தினார். அவர் ஒருவர் தான் மனிதனை பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்க தன்னை பலியாய் கொடுத்து பரிகாரத்தை உண்டாக்கினவர். அதனால தான் ஒரு மனிதன் நீங்கள் விசுவாசத்தோடு வந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க நீ கூப்பிட்டீங்கன்னா உடனே அற்புதம் நடக்கும். அவருடைய வாழ்க்கையை மாற்றின இயேசு இன்றைக்கு உங்களை தொடுவார். இப்போ ஒரு 5 நிமிட ஜெப நேரம். நல்லா கவனிங்க. யாராவது இதே மாதிரி குடிப்பழக்கம், இது மாதிரி போதை வஸ்துகள், இது மாதிரி பாவ பழக்கம், ரகசிய பாவங்கள் இதெல்லாம் தப்புன்னு தெரிந்து விட முடியல, நீ உள்ளுக்குள்ளே கலங்கி கொண்டு இருக்கலாம். நீ இயேசுக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு உன்னுடைய கண்களை மூடி இயேசுவை நினைத்து இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே எனக்கும் விடுதலை கொடுங்க. இவங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களா? 38 வருஷம், ஐயோ 20 வருஷம் ஹான்ஸ் போடுற பழக்கம். ஒரே நாளில் பாருங்கள், அவர் ஜெபிக்கும் போது ஒரு காற்று வந்து முகத்தில் வீசிச்சா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானுடைய காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கு இறங்க போகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் கணவரோ பிள்ளைகளோ இது மாதிரி பாவ பழக்கத்தில் இருந்தால் அவங்கள குற்றப்படுத்தி திட்டி கொண்டு இருக்காதுங்க. அவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லணும். குடும்பத்தார் பிள்ளைகள் கூட கை வைத்து உங்களுடைய தகப்பனார் சகோதரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ளத்தில் கை வைத்து கொள்ளுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். கேன்சர் வியாதி இயேசு குணமாக்கிறார். அல்சர் வியாதியை குணமாக்கினார். எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார்ல. நீங்கள் விசுவாசித்து என்னையும் தொடுங்க, எனக்கும் சுகம் கொடுங்க, இயேசுவே நான் உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்றப்பா அப்படின்னு சொல்லுங்கள். கட்டாய அற்புதம் நடக்கும். முழங்கால் போட்டு பழக்கம் இல்லை, கஷ்டம்னா உட்கார்ந்து இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. வியாதியுள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க. கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். நீங்கள் தான் ஜெபிக்கணும். இப்போ அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்களே, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க. நானும் உம்மை விசுவாசிக்கிறேன். எனக்காக நீங்கள் சிலுவை சுமந்தீங்க. என் பாவ சாபத்தெல்லாம் நீங்கள் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு பரிகாரத்தை உண்டாக்கிட்டீங்க. ஆண்டவரே இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சொல்லுங்க. நீங்கள் சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. இப்போ இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் விடுதலை உண்டாகட்டும். ஜெபிங்க. கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறதை இயேசு பார்க்கிறார். இப்பொழுது அவருடைய வல்லம் உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய தொடுதலை உணர்கிறீர்கள். அவருடைய கரம் உங்கள் மேலே வைக்கப்படுவதை உணர்கிறீர்கள். ஆமேன் ஆமேன். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தருகிறதற்காக இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு விடுதலை தருகிறதற்காக நன்றி. நல்ல வாய் திறந்து இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதம். இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். இந்த இழுப்பு வியாதி மறையட்டும். என் குழந்தையை வேதனைப்படுத்துகிற ஃபிட்ஸ் வியாதி மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. இந்த அல்சர் வியாதியை எடுத்து போடுங்க. இந்த கேன்சர் வியாதியை இயேசுவே எடுத்து போடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க. இயேசுண்ட பெயரை சொல்லுங்க. விசுவாசிங்க. இப்போ ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார், விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவே இந்த கேன்சர் வியாதியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. 20 வருஷம் 30 வருஷம் வியாதியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை நீ தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். மரண கட்டிலிருந்து விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துதிங்க. பிசாசின் கட்டு அறுக்கப்படுகிறது. பயத்தின் ஆவி விலகுகிறது. தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. கற்பத்தை தடை பண்ணுகிற, குழந்தையை தடைப்படுத்துகிற
ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்படியே வலதுகரம் வைத்துங்க, வலதுகரம் வைத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் விடுதலை உணர்கிறீங்க. அசுத்தாவி உங்களை விட்டு வெளியேறினதை உணர்கிறீங்க. வலி மறைந்து போனதை உணர்கிறீங்க. நோய்கள் மறைகிறது, கேன்சர் மறைகிறது, ஆஸ்துமா வியாதி விலகுகிறது, அல்சர் வியாதி மறைகிறது, சரும வியாதி, பலருடைய சருமத்தில் இருக்கிற சரும வியாதி அலர்ஜின்றாங்க. அது மாதிரி சருமத்தில் உண்டான வியாதி அழுகி அப்படியே கால்கள் நாற்றம் எடுக்கிறது சரீரத்தில் சருமத்தில். அப்படிப்பட்ட சிலருக்கு இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவங்களுடைய சருமத்தில் மாற்றம் இப்பொழுதே வருகிறது. இப்போவே அந்த சருமத்தில் உள்ள புண்கள் காய ஆரம்பித்து விட்டது. மாற்றத்தை இப்போவே பார்க்குறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்கள். விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே நீர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், செய்த அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்துட்டார். விசுவாசத்தோடு இனி ஆண்டவரை நீங்கள் துதித்து கொண்டே இருக்கணும். தினம் காலை எழுந்ததும் முழங்காலில் நின்று இயேசுவுக்கு நன்றி சொல்லி இந்த நாள் முழுவதும் என்னை காத்து நடத்துங்கன்னு சொல்லுங்கள். குடும்ப ஜபம் தவறாமல் குடும்பமாக ஜபம் செய்யுங்க. தனி ஜபம் தேசத்துக்காக ஜெபிப்பது, மற்றவங்களுக்காக ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து அந்த ஜபத்தை நீங்கள் செய்யணும். உபவாச ஜபத்தை விட்டுவிடக்கூடாது. ஜபத்தில் ஒரு நாளும் ஒரு பின்மாற்றமோ சோர்வை இருந்துடக்கூடாது. இது கடைசி காலம். தீவிரமான பல காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜபம் ஒன்று தான் நமக்கு பாதுகாப்பு. இப்போது